தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. அது காரணம் வந்து தாவேகா அரசு சரியா செயல்படலன்னு எதிர்கட்சி எல்லாமே குற்றம் சாட்டுறாங்க. எப்படி சார் இந்த நிலையில வந்து இன்னைக்கு வந்து அமைச்சர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, புடுங்குற மாதிரி 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க. 2 கேள்விக்கு இணைச்சே பதில் சொல்றேன். முதலமைச்சர் அவர்கள் இந்த மின்வெட்டு பிரச்சனையில் தீவிர கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த பாருங்க, நான் பப்ளிக் கை கொண்டு வச்சிருக்கேன். ராத்திரி 10 மணிக்கு கரண்ட் போய், இந்த சம்மர்ல கரண்ட் போய் என் குழந்தை அழுதுச்சுன்னா என் கோபம் முழுக்க அரசின் மீது திரும்பும். ஃபியூஸ் கேரியர் பிடிக்கிட்டு போறாங்க, சபடாச் பண்றாங்க, ஒயரை வெட்டி விடுறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா பொதுமக்களான எனக்கு இதை பத்திலாம் கவலை இல்லை. எனக்கு வீட்டில் கரண்ட் வேணும். ஸோ தீவிர கவனத்தை செலுத்தி தமிழக அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1. மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களுக்கு ஏகப்பட்ட துறைகள் வழங்கப்பட்டுள்ளன. மின்சாரத்துறையும் அவர் பார்க்கிறாரு, லஞ்ச ஒழிப்புத்துறையும் அவர் பார்க்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறைக்காக மட்டும் பிரத்யேகமாக ஒரு அமைச்சரை நியமித்து 24 மணி நேரமும் இயங்க வேண்டிய அளவுக்கு திமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கிறது. அந்த துறையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு மின்சாரத்துறையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை செயலராக இருந்து கொள்ளையடித்தவர் தான் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ். அதற்கு பிறகு திமுக ஆட்சியில் 1 வருடம் சென்னை மாநகராட்சி ஆணையராக கொள்ளையடித்தார். மீண்டும் சுகாதாரத்துறை செயலராக கொள்ளையடித்தார். கடைசியாக கொள்ளையடிப்பதற்கு இவர் உகந்தவர் என்பதற்காக தான் திரு ராதாகிருஷ்ணனை செந்தில் பாலாஜி தேர்வு செய்து மின் வாரியத்திற்கு நியமித்தார். அவரையே அங்க தொடர வச்சுக்கிட்டு நீங்க என்ன சார் மின்சாரத்துறை நிர்வாகம் பண்ண போறீங்க? அண்ட் அவரு நண்பர் கேட்டாரு, இந்த அமைச்சர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. இது நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னதோட தொடர்ச்சி தான். இந்த ஆட்சி நல்லா இருக்க கூடாது, நாசமா போகணும்ட்டு திமுக விரும்புது, அதிமுக விரும்புது. பண்ணுவாங்க, ஃபியூஸை பிடிங்கி விடுவாங்க, ஒயரை கட் பண்ணி விடுவாங்க, மின்வாரிய தொழிலாளர்களை தூண்டி விட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள். இதெல்லாம் சமாளிச்சு தான் ஆகணும். இதுக்கு தான் அவருக்கு அவகாசம் கொடுக்கணும். புரியுதா? இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த திமுக அதிமுக 2 பேரையும் சகிச்சுக்க முடியல. நீங்க வந்திருந்தா பரவாயில்லைங்க, நான் வந்திருந்தா பரவாயில்லைங்க. எவனோ ஒருத்தன் சினிமா நடிச்சிருந்தவன் வந்து உட்கார்ந்துட்டு இப்படி எப்படிங்க இதை சகிச்சுட்டு இருக்குது, அவனை ஆட்சி நடத்த விடாம நாசம் பண்ணலாம். இப்படி இது நடக்கிறதுனால கரண்ட் போய் நாம தான் கஷ்டப்படுறோம். நாம அதை புரிஞ்சுக்கணும். இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிக்கணும். ஓகேங்களா? சபாட்டாச்சு நடக்குதுங்க. பீச பிடிங்கி விடுறது, குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதிகளில் வேண்டுமென்றே மின்சாரத்தை இணைப்பை துண்டிக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது.